ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் அப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கபோர்ட் விலாக் ஆர் டூர், நீங்கள் வந்து எந்த பேர் வேணாலும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் கபோர்டில் என்னோடய திங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம சயின்டிஃபிக் ரீசன்ஸ், அப்புறம் ஓஸில் இருக்க காலேஜ் விலாக் அப்படி இப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னோடய பர்சனல் ஸ்டஃப்ன்றப்ப கபோர்ட் தான். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறப்ப ஒரு கபோர்டு தான் வந்து அவ்வளோ பெரிய பொக்கிஷம். நம்ம திங்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம அங்கே தான் வைப்போம். நமக்கு அது எவ்வளோ முக்கியமான ஒரு கபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஸோ அதுவும் ஃபஸ்ட் இயர்னா கூட பரவாயில்ல, செகண்ட் இயர்னா கூட பரவாயில்ல, தேர்ட் இயரில் செகண்ட் இயர் வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கபோர்டில் வந்து திரும்ப அந்த ஒரு கபோர்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடைக்கணுன்றப்ப அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்து நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், லாஸ்ட் இயர் வச்சுருந்த திங்ஸ் இந்த வருஷம் என்னென்ன திங்ஸ் வந்து திருப்பும் வந்து ஸ்டாக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் வந்து கபோர்டு. நான் இருக்கிறது வந்து 5 மெம்பர்ஸ் ரூமு. ஸோ அதனால் 5 காட் 5 கபோர்ட்ஸ் இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூமு, இது வந்து டோரு, இங்கே இருக்க டஸ்ட்பின்னு. ஸோ இந்த 5 கபோர்டில் இந்த கபோர்டு தான் என்னது. ஸோ இந்த கபோர்டை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுதான் என்னுடைய கபோர்டு. இந்த கபோர்டில் திங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த கபோர்டில் இருக்க திங்ஸ் இல்லாமல் ஒரு சில பார்ட்டி வேர்லாம் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டான ட்ரெஸ்லாம். இது ரெண்டும் என்னோடய சூட் கேஸு. ஸோ அந்த 2 சூட் கேஸில் வந்து நான் வச்சு எடுத்து போட்டேன். ஏன்னா அந்த 3 ட்ரெஸ்ஸு வச்சாலே வந்து அப்படியே அந்த மேல் கீழ் எல்லாமே வந்து அப்படியே ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் அந்த பார்ட்டி வேர்லாம் மட்டும் அதில் தூக்கி வச்சுட்டு, பார்ட்டி வரப்போ ஒரு நாள் தானே போட போகிறோம், சரி அந்த ஒரு நாள் எடுத்துகிட்டு திரும்ப வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டேன். வைக்கும் போதே இது ஃபஸ்ட்டு ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே ஏறி பார்ப்போம். மேலே எனக்கு ஹைட் பத்தாது, அதனால் நான் வந்து இந்த ஸ்டூல் போட்டு தான் ஏறுவேன். ஏறி பார்ப்போம். இந்த செக்ஷனில் வந்து நான் வந்து பருப்பு பொடி வச்சுருக்கேன். ஏன்னா ஹாஸ்டலில் எனக்காக சாப்பாடு பிடிக்காத சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு பருப்பு பொடி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது அக்கேஷ்னலாக தான் எடுப்பேன், அதனால் அது இங்கே இருக்குது. இது வந்து என்னோடய கிளிப்ஸு அதெல்லாம் வந்து எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுறது வச்சுருக்கேன் நான். இதில் வந்து என்னோடய கிளிப்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ரப்பர் பேண்டு அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸு, ஸ்கெட்சு, மார்க்கர், ஸ்கேலு, பென்சில், பென்னு எல்லாமே அங்கேருந்து எடுத்து வந்தது. இங்கேனா அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சாலும் நம்ம ஊர் மாதிரி ஈஸி ஃப்ளோலாம் கிடைக்காது. அதனால் அது இதில் வந்து வயிறு வலி வந்தால் சாப்பிட்றதுக்கு, டைஜஷன் ஆகிறதுக்கு சீரகம் அது மாதிரி, அப்புறம் மெடிசன்ஸ் கொஞ்சம் இருக்குது. இது வந்து என்னோடய இன்னர்வேர்ஸு, கர்ச்சீஃப்ஸு, மாஸ்க்கு அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பேக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேகும் வந்து இப்போ இங்கே நம்ம மாதிரி மாலு அதை மாதிரி பஜாரு அது மாதிரி இடத்துக்குலாம் போனால் அங்கே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பேக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பேக் வந்து நான் எடுத்துகிட்டு போய் இதில் திங்ஸ் வாங்கிட்டு வரத்துக்கு. இது வந்து அடுத்தது என்னோடய க்ளோத்ஸ். இப்போ வந்து இதில் பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபார்மல்ஸ்லாம் வந்து இதுக்கு கீழே வந்து இப்படி மாட்டி வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மீதி க்ளோத்ஸ், அந்த ஃபில் ஆகிற க்ளோத்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துவச்சி என் காட் மேலே அப்படியே போட்டு வச்சுருக்கு. நான் இன்னும் மடித்து வைக்க எனக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த துணியெல்லாம் போட்டு வச்சுருவேன் நான். அதையும் காமிக்கிறேன் இப்போது. இது வந்து இந்த வருஷம் வாங்கிட்டு வந்த க்ளோத்ஸு, இந்த வருஷம் வாங்கிட்டு வந்தது. இது வந்து போன வருஷமே இங்கேயே வச்சுட்டு போனது. இந்த இது வந்து இதுவும் போன வருஷமே வச்சுட்டு போனது. இந்த கேப் மட்டும் இந்த வருஷம் எடுத்து வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தெர்மல் வேர். வின்டர் ஆரம்பிச்சிச்சு, அப்போ வந்து இதை போட்டு மேலே ட்ரெஸ் போடுவோம். இது மற்றதெல்லாம் வந்து சம்மருக்காக வச்சுருக்கேன். நான் வந்து வாங்கிட்டு வந்த எல்லா ட்ரெஸ்லையும் வந்து வந்த புதுசுலேயே கொஞ்சம் போடாமல் கொஞ்சம் வந்து வின்டருக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங்கு, ஆட்டம், அப்புறம் கொஞ்சம் வந்து சம்மருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டோன்னா அப்புறம் என்ன தான் வந்து சீசன் நம்ம போடுறது. அதுவும் காலேஜில் படிக்கிறோம், நமக்கும் வந்து அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அப்படி வச்சுருக்கிறது. இது வந்து ஃபுல்லாக ஃபார்மல்ஸ், ஒயிட்டு,
இன்னொரு ஒயிட் ஷர்ட் வந்து அங்கே அப்படியே போட்டு வச்சுருக்கேன் கிளாஸ் போனது. பிங்க்கு இது ஒன்று, இது வந்து பிளேசர், இது பிளாக் ஜீன், இது வந்து என்னோடய லாஸ்ட் இயர் பர்த்டே ட்ரெஸ் அது இருக்குது. தென் இது ஒரு ஃபுல் கோட் மாதிரி அப்படியே தலை வழியாக போட்டுக்கிறது, இது வின்டர் அப்போது. இது வந்து ஜீன் கோட், உங்களுக்கே தெரியும். இது வந்து டிஷ்யூ நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சிலர்லாம் வந்து நம்ம டிஷ்யூ இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும். லைக் ஃபேஸ் வந்து டக்குன்னு வைப் பண்ணது, சளி பிடிச்சிருந்தா கூட நம்ம சும்மா கர்ச்சீஃபே யூஸ் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் மேக்கப் போட்டு ஏதாவது துடைக்கணும் அப்படின்னா இந்த டிஷ்யூ வாங்கி வச்சுப்பேன். ரேட் கம்மி தான் இது. இது வந்து வாங்கி வச்சா எனக்கு ஒரு 4 months அது மாதிரி வரும். நான் ஏன்னா இவ்வளோ டிஷ்யூ யூஸ் பண்ண போட்டு கிடையாது, இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே இந்த ரோலையே கீழே பார்த்தோன்னா, இந்த ரோலையே அப்படியே கீழே பார்த்தோன்னா இது வந்து என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ், என்னோட ஃபுல் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸு. இங்கே வந்து குட்டியாக போன வருஷம் நான் விநாயகர் சிலை எடுத்துகிட்டே வரல, எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு விநாயகர் சிலை, ஏதாவது ஒரு சாமி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சிலை எடுத்து வந்தது. இங்கே அப்படியே இந்த வந்து திங்ஸ் எனக்கு வந்து இது கஷ்டமாக தான் இருக்கும், இந்த துணி இங்கே போட்டு வச்சுட்டு மறைச்சி எடுக்கிறது. ஆனால் வேறு வழி கிடையாது, கபோர்டில் வேறு இடம் கிடையாது. இந்த மேலே வைக்கிற திங்ஸ் என் காட்டில் இருக்கிறதுனால அது ஃப்ரீயாக இருக்குது, இல்லைனா வந்து அதுவும் பிஸியாக தான் இருக்கும் அந்த இடமும். இப்போ வந்து இதில் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து பவுடரு, யூக்கலிப்டஸ் ஆயில். எனக்கு அடிக்கடி ஜுரம் சளி வந்துடும், அதனால் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வச்சு தேய்ச்சிப்பேன் நெத்தி எல்லா இடத்துலையும். இப்போவே கூட எனக்கு வந்து ஒரு 4 days கோல்டு, அப்புறம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுறது, கிளைமேட் மாறுது, கண்டிப்பாக இங்கே வரும். அதுவும் -2 டெம்பரேச்சர் போகும். இது கூட வரலன்னா அந்த வின்டருக்கு என்னதான் மரியாதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி சென்ட்டு அது வச்சுருப்பேன். அந்த சென்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சென்ட்டு வந்து சின்னதாக விற்கும் இல்லையா, அத்தர் மாதிரி, இந்த ஜவ்வாது அது மாதிரி. அது வேஸ்லினு, எப்படியும் லிப்ஸு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் வின்டரில் இருக்கிறதுனால, அதனால் அது, ஆலோவேரா ஜெல்லு, ஆக்ஸ் தைலம் அது வந்து போட்டு வச்சுப்பேன். அப்புறம் இங்கே வந்து இதில் வந்து கிளிப்பு, டெய்லி யூஸ்க்கான கிளிப்பு, குட்டி குட்டி கிளிப்பு, வாட்சு இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து டெய்லி யூஸில், அதனால் வந்து அது வச்சுருக்கேன். இது வந்து அப்புறம் வந்து கம்மல், இது டெய்லி மாற்ற மாட்டேன், இருந்தாலும் சரி மாற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வச்சுருக்கேன். அப்போ மேலே ஏறி எடுக்க சோம்பேறியாக இருக்கும், அதனால் இப்படி வச்சுருக்கேன். இது வந்து சன்ஸ்க்ரீனு, என்னுடைய சன்ஸ்க்ரீன், சீரம், அப்புறம் பவுடர் டப்பா. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு வந்து ஹேர் ட்ரையரு, சீப்பு, அது என்னோடய மேக்கப் பாக்ஸ். அதுக்குள்ளே வந்து காம்பேக்டு, ப்ரெஷ்ஷு, லிப்ஸ்டிக்கு வச்சுருப்பேன், அதெல்லாம் வைக்குவேன். அடுத்தது வந்து இது வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் மாஸ்க்கு. இங்கே சம்மரில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ட்ரை ஆகிடும், பாடியும் ட்ரை ஆகிடும், ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆகிடும், எல்லாம் ட்ரை ஆகிடும், டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸ்லி ஹாஸ்டலில் இருக்கோன்னா அவ்வளோ ஹெல்த்தியாலாம் சாப்பிட மாட்டோம், நியூட்ரியன்ஸ் கம்மியாயிடும், தானாக டேண்ட்ரஃப் வந்துடும். அதனால் வந்து அதை வந்து இது போட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஹிமாலயா ஆன்டி டேண்ட்ரஃப் க்ரீம். ஸோ அதனால் வந்து அது போடுவேன். அது வந்து நரசூஸ் ஃபில்ட்ரு காஃபி வந்து இங்கே பால் வாங்கி காய்ச்ச முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், நான் தினைக்கும் குடிக்கூடாது தான் காஃபி, இருந்தாலும் என்னால் ஃபில்ட்ரு காஃபி, லைக் பிளாக் காஃபி, ஃபில்ட்ரு காஃபி கூட இல்லை, பிளாக் காஃபி தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டு காஃபி பவுட்ரு போட்டு வடிகட்டி குடிப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஃபேஸ் மாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணதுக்காக கால் கையெல்லாம் வந்து தேய்ச்சி பண்ணேன், அதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே இருக்க கபோர்ட் ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃபில் தான் இன்னும் நான் வச்சுக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அது வந்து அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, அது நிஜமாகவே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிடையாது, உள்ளே ஃபுல்லாக டேப்லெட் தான் இருக்குது. அந்த டேப்லெட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேராசிட்டமாலு, அப்புறம் இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸு, அப்புறம் இந்த வாலினி, நாசில் ஸ்ப்ரே, அது மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக தேவையானதெல்லாம். அது வந்து
ஸ்வீட்டுன்னு நினச்சிக்காதீங்க, இவ்வளோ ஸ்வீட் நான் சாப்பிட மாட்டேன், ஃபுல்லாக டேப்லெட்ஸ் தான் அது. அப்புறம் வந்து மேலே ஒரு நர்ஸு ஃபில்டர் காஃபி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து இன்னொன்று. இது வந்து ஜான்லேயே முடிஞ்சிருது, இது எக்ஸ்பைரி டேட். ஒரு வருஷம் இருந்தால் கூட பரவாயில்ல, வச்சுக்கலாம். ஸோ ஜான்லேயே முடியறதுனால நான் வந்து காலி பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறையா குடிக்கிறேன். இது வந்து இந்த ஊர் உப்பு, இந்த ஊர் உப்பு. இது வந்து இதை நான் வாங்கி வச்சுருக்கேன், எப்பயாச்சும் தேவைப்படும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருந்தப்போ நான் வாங்கினேன் இது, காகுல் பண்ணி பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து இது. அப்புறம் அது வந்து இந்த தொக்கு பாக்ஸ் மாதிரி, அதில் 2 தான் இருக்குது. அதை நான் இன்னும் யூஸ் பண்ணல, கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஜான்வரி முடிஞ்சிடும், நான் ஒரு டிசம்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஸ்டே ஃப்ரீ, பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்ப்ரே பாட்டில். இப்போ எண்ணெய்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன், நல்லெண்ணெய் வந்து அந்த பெரிய பாட்டில் அடிக்கடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுப்பேன். இது ஊற்றி வச்சுக்கணுன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லெண்ணெய் இந்த ஊரில் வந்து கட்டியாக மாட்டேங்குது. ஆனால் தேங்காய் எண்ணெய் எப்படி எடுத்து வந்தாலும் என்ன ஆயிடுது, கட்டியாகி அதை வந்து நம்ம குளிக்கிறதே ஹாஸ்டலில் வந்து தண்ணி வந்து கிடைக்காது. லக்கு தான் நமக்கு சுடு தண்ணி கிடச்சிச்சின்னா, ஏன்னா ஒரு சில பேர் டெய்லி குடிப்பாங்க, அதுவே நமக்கு கடுப்பாக தான் ஆகும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த தண்ணி இருக்குதான்னு பார்த்துட்டு வந்து இதை வந்து உருக்கி எடுத்து தேய்ச்சிட்டு போகிறதுக்குள்ளே யாராவது உள்ளே போயிடுவாங்க பாத்ரூம்குள்ளே. அதனால் நல்லெண்ணெயே பெஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் பதிலாக ஹாஸ்டலில் நாங்கள் இருக்கிறதுக்கு. அடுத்தது வந்து இந்த பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் டீ பேக் இருக்கு இல்லையா, அது வந்து வச்சுருக்கேன். அது வந்து அது ஃபுல்லாலாம் இல்லை, க்ரீன் டீ, அது க்ரீன் டீ இருக்குது. அப்புறம் நம்ம ஊரில் நெஸ்லே காஃபி குட்டியாக இருக்குமே ஸ்ட்ரிப் மாதிரி, அது இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அது வந்து இப்போது நவம்பர் முடியிறப்பே முடிஞ்சிருது, அதையும் சீக்கிரம் காலி பண்ணணும். அப்புறம் இந்த சைடு இது வந்து ஷாம்பூ, நான் யூஸ் பண்ணுற ஷாம்பூ பெரிய பாட்டில். இது நான் யூஸ் பண்ணுற பாடி வாஷு, அது நான் யூஸ் பண்ணுற பாடி வாஷு. இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷு. இது வந்து சும்மா கப்பு நான் வச்சுருக்கேன். இந்த கப்புக்குள்ளே சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே வந்து சர்க்கரை வாங்கினோம். நான் எனக்கு தேவையான சர்க்கரை சும்மா ரூமுக்கு மாறி மாறி போயிட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கப்பில் போட்டு எடுத்து வந்து வச்சுப்பேன். இந்த கப் ஃபுல்லாக இப்போ சர்க்கரை இருக்குது. இது வந்து ஷாம்பூவும் வந்து அவ்வளோ பெரிய பாட்டிலில் வந்து சும்மா சும்மா தூக்கிட்டு போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாம்பூ வந்து இதை மாதிரி ஊற்றி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஷாம்பூ வந்து எப்பவுமே டைல்யூட் பண்ணி போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் டைல்யூட் பண்ணுறதுக்காக இதில் வந்து கொஞ்சோண்டு வச்சு நான் வந்து டைல்யூட் பண்ணிட்டு போட்டு வச்சுப்பேன். இது ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். சன்ரைஸ் காஃபி தூள் பேக்கெட் இன்னும் 3 தான் இருக்குது. அப்புறம் இது வந்து கிண்ணம் கப்பு நான் வச்சுருக்கிறது. அப்புறம் இதுவும் கிண்ணம் தட்டு. மில்க் பிக்கிஸும் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்கேன். அது எனக்கு மில்க் பிக்கிஸ் இங்கே சாப்பிடவே மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன், எனக்காக பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து அது வந்து என்னது, இது வந்து குளுக்கோஸ். எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் வந்து குளுக்கோஸ் வந்து குடிப்பேன். இதுவே ஃப்ளேவர்டு குளுக்கோஸ் வாங்கினா சீக்கிரம் காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அன்ஃப்ளேவர்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். இது இங்கே பர்ச்சேஸ் பண்ணப்போ கொடுத்த கவர்ஸ், அதை மடித்து பத்திரமா வச்சுருக்கேன். இது கொஞ்சோண்டு நட்ஸ் வீட்டிலேருந்து எடுத்து வந்தது, அது வந்து இப்படியே போட்டு வச்சுருக்கேன். இது அவ்வளோதான் என் கபோர்ட். ரொம்ப நிறைய திங்ஸ்லாம் கிடையாது, இவ்வளோதான் கபோர்டு. என் காட் மேலே க்ளோத்ஸ் போட்டு வச்சுருக்கேன்னு அதை நான் காமிக்கிறேன் இருங்க. தோ என் காட் மேலே இருக்க துணி, இவ்வளோ துணியும் மடிக்காமல் அப்படியே கிடக்குங்க. மடிக்காமல் அப்படியே இருக்குது, வேறு வழி இல்லை, அப்படியே தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, எனக்கு சோம்பேறியாக இருக்குது மடிக்கிறதுக்கு. அதனால் அப்படியே இதை வச்சு நாங்கள் வந்து அங்கே அடிக்கிட்டால் ஃபுல்லாக முடிஞ்சிடும் இடம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய கபோர்டு. இவ்வளோ திங்ஸ் தான் என் கபோர்டில் இருக்குது. இதுக்கு மேலே அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, அவ்வளோதான் என்னோடய திங்ஸும். ஸோ காட்டில் இருக்கிற திங்ஸும் காமிச்சிட்டேன், இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே காலேஜ் பேகு, அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஒயர் ஐட்டம்ஸ், அந்த பவர் பேங்க் அது மாதிரி தான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இவ்வளோ திங்ஸ் தான் இருக்குது. இதில் பாதி வந்து இந்த ஜான்குள்ளேயே காலி ஆகிடுச்சுன்னா இன்னும் கபோர்டு வந்து எனக்கு ஃப்ரீ ஆகிடும், ஏன்னா சாப்பிட்ற பொருள்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான் போல் வளரும், வளமுடன் வாழ்வோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.